வணக்கம். பீகார் அரசியலில் பூகம்பம் வெடித்துவிட்டது. அந்த பூகம்பம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது குஜராத் லாபி, மோடி ஷா பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனியிடமும் வெடித்திருக்கிறது. நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா இவர்களுடைய இமேஜ் எந்த அளவில் ஸ்டேக்கில் இருக்கிறது, எந்த அளவில் RSS உடைய அழுத்தம், எந்த அளவில் பிஜேபிக்குள்ளிருந்து வெளிவரக்கூடிய அந்த எதிர்குரல் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா பீகார் குஜராத் லாபிக்கு மிக முக்கியமாக மாறிவிட்டது. ஒரு பக்கம் ராகுல் காந்தியோட அலிகேஷன், போட் சோரி என்கிற அலிகேஷன், இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடிய குஜராத் லாபி, முக்கியமாக அமித்ஷா தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் செய்கிறார் என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் முடிவும் எடுத்தார்கள். பீகாரை இழந்து விடலாம், ராகுல் காந்தியை அல்ல மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை ரீபில்ட் செய்யலாம் என்று. ஆனால் புதிதாக கிளம்பிய இந்த பூகம்பம் பிரளயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா RSS இன்னும் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தப்பி தவறி மோடி ஷா இவர்களுடைய கூட்டணி NDA பீகாரை இழந்துவிட்டால் அடுத்த நிமிடமே நரேந்திர மோடிக்கு ஆபத்து, நரேந்திர மோடியின் குர்சிக்கு ஆபத்து, மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் பொசிஷனுக்கு ஆபத்து. எப்படி என்று ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் நவம்பர் 11ஆம் தேதி நடக்க உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி ரிசல்ட் வெளிவந்துவிடும். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பே ஏராளமான நபர்கள் JDUவிலிருந்து JDU நிதிஷ்குமாருடைய, அதாவது நரேந்திர மோடியுடைய இன்னொரு ரைட் ஹேண்ட், ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், இந்த இரண்டு நபர்களுடைய தயவால் தான் நரேந்திர மோடி 3வது முறை பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு பிஜேபி அரசாங்கத்தை எந்த அளவில் பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே அவர் பார்த்து வருகிறார். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாருடைய அரசியல் பயணத்திற்கான முற்றுப்புள்ளி என்று தி எண்ட் ஆஃப் நிதிஷ்குமார்ஸ் எரா என்று அனைத்து நபர்களுமே புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் JDUவில் இருக்கக்கூடிய ஏராளமான MPக்கள், MLAக்கள், தலைவர்கள் நிதிஷ்குமாருடைய மிக நெருக்கமாக இருந்த நபர்கள் இன்னைக்கு அனைத்து நபர்களுமே பிஜேபியில் போய் இணையவில்லை, காங்கிரஸில் போய் இணையவில்லை, அல்ல பிரசாந்த் கிஷோருடைய அந்த புதிய கட்சியில் போய் இணையவில்லை. அனைத்து நபர்களுமே RJDயில் போய் இணைய தொடங்கிவிட்டார்கள். லாலு பிரசாத் யாதவின் கட்சி, தேஜஸ்வி யாதவின் கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அதே கட்சி, இந்த ஹோல்சேல், அதாவது கொத்து கொத்தாக இந்த பக்கம் திரும்புவதற்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபி இஸ் இன் எக்ஸ்ட்ரீம் பேக்ஃபுட். நிதிஷ்குமாருடைய அரசியல் பயணம் முடிந்து போனது, அதை பற்றி கவலை அல்ல. நிதிஷ்குமாரில் இருக்கக்கூடிய MP, MLA அவர்கள் இந்த பக்கம் தாவி விடுகிறார்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை காப்பாற்றுவதற்காக. ஆனால் இதே நேரத்தில் நவம்பர் 14ஆம் தேதிக்கு பின்பு மோடி ஷா இவர்களுடன் என்ன நடக்கப் போகிறது, அதை தான் இன்னைக்கு நீங்கள் ஆழமாக பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய பதிவுகளை முடக்கக்கூடிய வேலையை மிக ஆழமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுடைய ரிசர்ச், எங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இதில் உழைப்பு இருக்கிறது, உண்மைகள் இருக்கிறது, டேட்டா இருக்கிறது, அனைத்துமே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதனால்தான் எங்களுடைய வீடியோக்களில் ஏராளமான நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகிறீர்கள், கமெண்ட் போட்டு வருகிறீர்கள், ஷேர் செய்து வருகிறீர்கள், லைக்கையும் போட்டு வருகிறீர்கள். ஆனால் கூட எங்களுடைய வீடியோக்கள் போவதில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லைக் மற்றும் கீழே கமெண்ட்டை மறக்காமல் எழுதிவிடுங்கள். இது இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு இந்த வீடியோவை கூட்டிச் செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். 2வது, எங்களுடைய சேனலை இயக்குவதற்காக எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு சிறிய தொழிலை வைத்திருக்கலாம், அல்ல சின்ன சின்ன கடைகளை வைத்திருக்கலாம், அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை நிச்சயமாக நீங்கள் கொடுக்கலாம். கீழே அதற்கான வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய தகவலை அனுப்பினீர்கள்னா எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொள்ளும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்குமே சப்போர்ட் செய்ய மாட்டோம், எந்த அரசியல் கட்சியோடைய அட்வர்டைஸ்மெண்ட் வாங்க மாட்டோம், ஃபைனான்ஷியல் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த பிஸ்னஸையும் நாங்கள் ப்ரமோட் செய்ய மாட்டோம். கேமிங் ஆப் அல்ல போதைப் பொருட்கள், இதை நாங்கள்
தவிர்த்து மீதம் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பீகாருக்கு வந்து விடலாம். பீகார் எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கப் போகிறது இந்திய அரசியலில். அமித்ஷா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்டிஏவை எந்த அளவில் ஸ்ட்ராங் ஆக்கினார்களோ அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா என்டிஏவிலிருந்து ஏராளமான நபர்கள் ஹோல்சேல் கொத்தாக என்டிஏவிலிருந்து வெளியேறி, அதாவது நிதிஷ்குமாரை விட்டு வெளியேறி இன்னைக்கு ஆர்ஜேடியிடம் போக தொடங்கிவிட்டார்கள். சந்தோஷ் குஷ்வாஹா நிதிஷ்குமாருடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஆர்ஜேடியில் போய் இணைய மட்டுமல்ல, டிவிக்கு முன்பு வந்து கேமராவுக்கு முன் வந்து என்ன பேசியிருக்கிறார் அதை கேளுங்கள். ஹிந்தியில் பேசியிருக்கிறார். அதற்கான தமிழ் மொழி மாற்றத்தை நான் எழுத்து வடிவமாக எழுதியிருக்கிறேன். பாஸ் செய்து படித்து விடுங்கள், உங்களுக்கு புரியும் அவர் என்ன பேசுகிறார் என்று பாருங்கள். எதிர்காலத்தில் ஜனதா தளம் முடிவிற்கு வந்துவிட்டது. ஜனதா தளத்தை இன்னைக்கு யாரெல்லாம் இயக்கி வருகிறார்களோ அவர்களே நிதிஷ்குமாருடைய வாழ்க்கையை, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஜனதா தள் யுனைடெடுடைய தி எண்ட் வந்துவிட்டது. இதற்கு மேல் அவர்களை நம்ப முடியாது. இது இவருடைய வார்த்தை. நிதிஷ்குமார் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய மென்டல் ஸ்டேட், மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, மூட் ஸ்விங்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனால் நிதிஷ்குமாருடன் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆப்ஷன் பிஜேபி. ஆனால் பிஜேபியில் போய் சிக்கிவிட்டால் அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையே முடிந்து போகும். அதை அவர்கள் அறிந்து இன்னைக்கு ஆர்ஜேடி பக்கம் திரும்புகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சேலஞ்ச் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நரேந்திர மோடியோடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அட்வைசர் பிரசாந்த் கிஷோர் எப்படி நரேந்திர மோடியை குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் எடுத்து வைத்தாரோ, எப்படி நரேந்திர மோடியின் அந்த முதல் பிரைம் மினிஸ்டர்ஷிப்பிற்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்து வைத்தாரோ, அதே நபர், அதாவது பிஜேபியுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களை நன்றாக அறிந்த ஒரு நபர், பிஜேபியுடைய வீக்னஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, அனைத்தையுமே நன்றாக அலசி ஆராய்ந்த ஒரு நபர். அவர்தான் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக பீகாரில் நிற்கிறார், பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் அண்ட் பிஜேபிக்கு நடுவே இருக்கக்கூடிய ஓட் பாலிடிக்ஸ் மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோருடைய ஓட்டர்ஸ் யார்? அர்பன் நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், உயர் ஜாதியினர்கள் அல்ல மிடில் கிளாஸ் படித்த நபர்கள். இதே வர்க்கம்தான் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் பீகாரில். அப்போது இந்த இரண்டு நபர்களுமே ஒரே விதமான ஓட் ஷேரை கை வைக்கிறார்கள். அப்போது பிரசாந்த் கிஷோர் எந்த அளவில் பிஜேபியோடைய ஓட்டுகளை டிஸ்ட்ராய் செய்ய போகிறார், அதனால் மோடி ஷாவுடைய கனவுகள் எந்த அளவில் அளிக்கப்பட போகிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கே பிரசாந்த் கிஷோர் போனாலும் பின்னாடியே பின்தொடங்கி ஏராளமான மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. காரணம், பிரசாந்த் கிஷோரை ஒரு படித்த நபர், ஒரு இளம் தலைவர், பிரசாந்த் கிஷோரை நம்பக்கூடிய நபர்கள் ஏராளமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், மோடி ஷா பீகாரை சார்ந்த நபர்கள் கிடையாது, மோடி ஷாவுடைய ஜாதியை சார்ந்த நபர்கள் கூட. ஏன்னா பீகாரை பொறுத்தவரையில் ஜாதி அரசியல் அங்கே மிக முக்கியமாக இருக்கிறது. இதே பிஜேபியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பீகாரில் ஜாதிக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள், இதை பிஜேபி தான் எடுத்து வைக்கிறது. அப்போ பிரசாந்த் கிஷோருடைய ஒரு கேள்வி, அப்படி பீகார் மக்கள் ஜாதியின் அடிப்படையில் ஓட்டு போடுகிறார்கள் என்றால் மோடியின் ஜாதி என்ன? எதற்காக மோடிக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள்? எந்த விதமான பதிலும் கிடையாது. கடந்த 20 ஆண்டுகளாக பீகாரில் பிஜேபியின் அரசாங்கம் இருக்குது, பிஜேபியின் கோயிலேஷன் அரசாங்கம் இருக்குது. இதே குஜராத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா வைப்ரண்ட் குஜராத், 10 ஆண்டுகள் பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே ஒரு வைப்ரண்ட் குஜராத்தாக மாற்றிவிட்டார். மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட், மிகப்பெரிய அளவில் ப்ராஜெக்ட்ஸ்,
ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், வேலைவாய்ப்பு. பட் 20 ஆண்டுகளாக இதே நரேந்திர மோடியின் அரசாங்கம் பீகாரில் இருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் மிக கடைசி, மிக அடித்தட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது பீகார் தான். பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கிடையாது, ரோடு வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, கல்வி வசதிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எதற்காக நரேந்திர மோடியை மீண்டும் நம்ப வேண்டும் என்கிற இந்த கேள்வியை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிந்திருக்கிறது. ரெண்டாவது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவில் அங்கே வளர்ந்திருக்கிறது மோடி ஷாவுக்கு எதிராக. நிதிஷ்குமார் வயதாகிவிட்டது, அது எல்லாமே தனிப்பட்ட விஷயம். போன தேர்தலும் போது 2020 பீகார் தேர்தலும் போது பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்தது. பிகாஸ் நரேந்திர மோடியோடைய ஒரு வேவ், குஜராத் லாபியோடைய ஒரு வேவ், அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடியை நம்பி அவருக்கு மீண்டும் ஒரு முறை மக்கள் ஓட்டு போட்டார்கள். நரேந்திர மோடி, அதாவது பிஜேபி தலைமையில் பிஜேபிக்கு முதல் முறையாக மிகப்பெரிய அளவில் 74 சீட்டுகள் பீகாரில் கிடைத்தது. இந்த முறை அது கிடைக்குமா? இந்த முறை அதே போன்ற மேஜிக் இவர்கள் கொண்டு வருவார்களா? கிடையாது. ஏன்னா போன முறை இவர்கள் போட்டியிட்ட நம்பர் 110 சீட்டுகள், இந்த முறை 101 சீட். நேரடியாக அங்கிருந்தே 10 சீட்டை இவர்களே விட்டு கொடுத்து விட்டார்கள். ரெண்டாவது, நிதிஷ்குமாருடைய கட்சி, நாங்கள் எங்களுடைய சீட்டுகளை இழக்க மாட்டோம். அப்படி நீங்கள் சிராக் பாஸ்வானிற்கு சீட் கொடுக்கணும்னு நினைக்கிறீர்கள்னா, மாஞ்சிக்கு சீட் கொடுக்கணும்னு நினைக்கிறீர்கள்னா, உங்களுடைய சீட்டிலிருந்து, அதாவது 101 சீட்டிலிருந்து நீங்கள் ஒரு சில சீட்டுகளை விட்டு கொடுங்க. அப்போது இந்த 2 பேருக்குமே ஒரு 5 சீட்டை கொடுத்தால் கூட அடுத்த ஒரு 10 சீட் அங்கேருந்தும் போயிடும். ஆக மொத்தம் பிஜேபி வெறும் 90 சீட்டுகளில் மட்டும்தான் போட்டியிடப் போகிறது. 90 சீட்டுகளில் 50% தான் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் பிஜேபி இன் பீகார். எவ்வளோ வரும்? From 74 seats, BJP will fall down to 45 to 50, and this is what the prediction. Maximum BJP can hit 55. 50-55 இடங்களில் பிஜேபி முடக்கப்பட்டுச்சுன்னா என்டிஏ நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை பீகாரில் ஆட்சியை பிடிக்கப் போவதல்ல. அடுத்த ஆப்ஷன் யார்? பிட்வீன் பிரசாந்த் கிஷோர் அண்ட் தேஜஸ்வி யாதவ். பிரசாந்த் கிஷோர் அவருடைய முதல் அட்டெம்ப்ட், எத்தனை சீட்டுகள் வரும்? அல்ல இது ஒரு ஹங் அசம்பிளியாகவும் மாறலாம். யாருக்குமே சீட்டுகள் கிடைக்காது. அனைத்து நபர்களுமே ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டில் மீண்டும் வருவார்கள். இதில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்ஜேடி அண்ட் ஜேடியு இணைவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய இமேஜ் இந்த அளவில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்கில் கிடையாது. நிதிஷ்குமாருடைய இமேஜும் ஸ்டேக்கில் கிடையாது. ஏன்னா அவருடைய ஆட்சி காலமே முடிந்து போகும். அப்படி தப்பித்தவறி இவர் என்டிஏ கூட்டணி வந்துவிட்டால் கூட ஜேடியூவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, மறுபடியும் நிதிஷ்குமாரை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க வைப்பார்களா? கிடையாது. ஏன்னா திஸ் டைம் பிஜேபி வாண்ட்ஸ் தேர் ஓன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் டு பி த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். அதை அவர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது, சரி, பை ப்ரெஷர், பை ஹுக் ஆர் க்ரூக் நிதிஷ்குமார் மீண்டும் ஒரு முறை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்கிறார் என்றே நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். எத்தனை ஆண்டுகள்? ஏன்னா உடல்நிலை சரியாக இல்லை, மென்டல் லெவல் சரியாக கிடையாது, உடல்நிலை தினம் தினம் மோசமாகி கொண்டிருக்கிறது. அப்போது அடுத்த 5 ஆண்டுகள் வரை நிதிஷ்குமார் தான் அந்த பதவியில் இருப்பாரா என்கிற அந்த கேள்வியும் இருக்கிறது. அதனால்தான் இந்த கொத்தாக ஜேடியூவிலிருந்து கிளம்பி ஆர்ஜேடியில் போய் இணையக்கூடிய நபர்கள். இது மட்டுமல்ல, இதற்கு பின்னாடி இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்குது. ஜேடியு அண்ட் ஆர்ஜேடி எப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கோ அதே போன்று தான் ஜேடியு அண்ட் ஆர்ஜேடி. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே திராவிட கொள்கைகள் கொண்ட கட்சியோ அதே போன்று சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்ட அந்த கொள்கை கொண்ட கட்சிகள் தான் ஆர்ஜேடி அண்ட் ஜேடியு. சமாஜ்வாதி கொள்கை கொண்ட 2 கட்சிகளுமே இணையும் போது ஐடியாலஜிக்கலி தே ஆர் என்க்ளைன்ட். பிஜேபியோடைய கொள்கை அது கிடையாது. பிஜேபி never supports social justice. பிஜேபி never supports Dalits. பிஜேபி never supports women empowerment. They don't support all of this.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வாய் வார்த்தையில் நீங்கள் எவ்வளோ பேசலாம், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, அனைத்து நபர்களுக்குமே ஒன்றாக நாங்கள் வளர்ச்சி பாதையை கொண்டு வருவோம். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரியாலிட்டி? மைனாரிட்டிகளுக்காக என்ன நீங்கள் செய்தீர்கள், தலித்துகளுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த ஈக்குவேஷனை புரிந்து கொண்டு இன்னைக்கு நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா, அப்படி ஆக்டிங் அமித்ஷா அங்கே இல்லை என்றால் அவர்கள் 10,000 ரூபாய் 75 லட்சம் பெண்களுக்கு போட மாட்டார்கள். 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்குமே 7,500 crores. இது அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். அறிவிக்கப்படாத திட்டம் விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டிற்கும் 10,000 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது. ஒன் டைம் செட்டில்மெண்ட். அடுத்தபடியாக நாங்கள் 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்க போகிறோம். பட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. இது ஒரு அக்கௌண்ட்டில் போட்ட அந்த 10,000 ரூபாய் ஒரு டோக்கன் அமௌண்ட் மட்டும் தான். மீதம் இருக்கக்கூடிய 1,80,90,000 ரூபாய் போட்டதுக்கப்புறம் that will become like a loan. அப்போ ஒட்டுமொத்த பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை கடனாளியாக மாற்றக்கூடிய திட்டத்தை பிஜேபி போட்டிருக்கிறது. That is going to be taken as a loan, not as a free money. இதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் பிஜேபி பீகாரில் இருக்கக்கூடிய தலைவர்களை இங்கே கேட்டீர்கள்னா, த மேஜிக் ஆஃப் நரேந்திர மோடி இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாய் வீணாகாது, பிஜேபிக்கு தான் ஓட்டு கிடைக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். இது போன்ற ஏராளமான விஷயங்கள். ஜேடியு உடையும் போது அது பிஜேபி பக்கம் வந்திருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் இது உடைந்து ஆர்ஜேடி பக்கம் போகிறது. இவர்கள் போட்ட திட்டமே அதுதானே. பிஜேபி போட்ட திட்டம் ஜேடியூவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா லல்லன் சிங் போன்ற நபர்களை கைக்குள் போட்டு ஒட்டுமொத்த ஜேடியூவையே தன் பக்கம் திருப்புவதற்கான வேலையை இவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இந்த முறை ஒரு சில போஸ்டர்ஸ்கள் வெளிவருகிறது. எந்த நிதிஷ்குமாருடைய முகத்திற்காக ஜேடியூவுக்கு ஓட்டு போடப்பட்டதோ அவருடைய ஃபோட்டோவை அப்படியே சுருக்கி கார்னரில் வச்சுட்டாங்க. அந்த போஸ்டர்களில் யாருடைய இடம்? லல்லன் சிங் போன்ற நபர்கள். லல்லன் சிங் யாருடைய நபர்? அமித்ஷாவுடைய நபர். அங்களுடைய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறார்கள். தேஜஸ்வி யாதவுடைய பாலிடிக்ஸ் இதை நீங்கள் பார்த்தீர்கள். நிச்சயமாக ஒரு இளம் தலைவர், ஃபியூச்சர் இருக்கு. அவர் சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கினார்னா, சரியான நபர்களுக்கு சீட்டுகளை கொடுத்தார்னா, ஆர்ஜேடி சாதாரணமாக நீ பார்த்தீர்கள் அந்த உயர் ஜாதியினர்களுக்கு அதிக சீட்டுகளை கொடுக்காது. பட் இந்த முறை முதல் முறையாக 15லிருந்து 20 எம்எல்ஏ சீட்டுகள் உயர் ஜாதியினர்களுக்கும் தேஜஸ்வி யாதவ் கொடுக்க போவதாக ஒரு தகவல் வெளிவருகிறது. அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் டு ஆல் என்கிற விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். சோஷியல் ஜஸ்டிஸ் டு ஆல் என்கிற இந்த தகவல் போகும்போது ஏராளமான நபர்கள் தேஜஸ்வி யாதவ் பக்கம் திரும்ப தொடங்கிவிட்டார்கள். இதே இடத்துல நீங்கள் பாருங்கள், மோடி ஷா பீகாரை இழந்து விட்டால் என்ன நடக்கும்? மோடி ஷா பீகாரை இழந்த உடனேயே, அதாவது எந்த என்டிஏவின் நம்பிக்கையை வைத்து நீங்கள் 3வது முறையாக இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறீர்களோ, வெறும் ஜேடியு மற்றும் கிடையாது, அந்த பக்கம் சிராக் பாஸ்வானுடைய கட்சியும் இருக்குது. சிராக் பாஸ்வான், இன்னொரு பக்கம் மாஞ்சி, ரொம்பவே ஸ்ட்ராங்கான நபர்கள், வெவ்வேறு அரசியல் கட்சிகளை வைத்திருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு நீங்கள் சரியான சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்கவில்லை என்றால் அவர்களும் என்டிஏ விட்டு ஓடி போவார்கள், வெளியேறுவார்கள். இன்னும் பிஜேபி தன்னுடைய காட்சிகளை துறக்கவில்லை. இன்னும் சீட்டு பட்டுவாராக்கள் நடக்கவில்லை. சீட் பட்டுவாராக்கு முன்பே இந்த அளவில் இந்த தரப்பிலிருந்து அந்த தரப்பு ஷிஃப்ட் ஆகிறார்கள். என்ன சீட் பட்டுவாரா நடக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் பார்த்தீர்களா, ஏராளமான நபர்கள் அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஷிஃப்ட் நடக்க போகிறது. அனைத்துமே பார்த்து பிஜேபியோடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அக்செப்ட் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. டெல்லியிலேருந்து ஒரு தகவல் போகுது, எல்லாரையுமே சமாதானப்படுத்துங்கள், வீட்டுக்கு வீடு. பிஜேபியின் தொண்டர்கள், பிஜேபியின் மூத்த தலைவர்கள் வீட்டுக்கு வீடு போய் ஜேடியு, சிராக் பாஸ்வானுடைய கட்சி, மாஞ்சியோடைய கட்சி, பீகாரில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப், அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. பணத்தை கொடுங்கள், கவலையப்படாதீங்க, கேட்குற பணத்தை கொடுத்துருங்க. மக்கள்
கஜானாவை காலி செய்கிறார்கள். மக்களுடைய வரிப்பணத்தை மக்கள் கையில் கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் பீகார் மக்களை ஏமாற்றி பிஜேபி தன்னுடைய சாணக்கியத்தனத்தை எடுத்துக்காட்டு பார்க்கிறது. ஆனால் அங்கே மக்களுக்கு எதிராக பிரசாந்த் கிஷோர் போட்டுடைக்கக்கூடிய அந்த வேலை. ஏராளமான பிஜேபியை சார்ந்த நபர்கள் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊழல் வழக்குகள், மர்டர், அவர் கையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கூட உண்மையான சர்டிஃபிகேட் கிடையாது என்ற ஏராளமான விஷயங்களை பிரசாந்த் கிஷோர் ஒவ்வொரு நாளும் உடைக்கும் போது அதற்கான விளைவு மிகப்பெரிய அளவில் பிஜேபி பக்கம் திரும்புகிறது. யார் அந்த நபர்கள், யார் அந்த ஊழலை செய்தார்கள்? அனைத்து நபர்களுமே அமித்ஷாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், வெரி க்ளோஸ் டு அமித்ஷா. இப்போ இந்த மாதிரியான தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவரும்போது நிச்சயமாக அமித்ஷாவுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பவர், மோடி அரசாங்கம், ஏன்னா மோடி அரசாங்கத்தை உண்மையிலே இயக்கக்கூடிய நபர் யார் என்றால் அமித்ஷா. அமித்ஷா தான் இந்த மோடி அரசாங்கத்தை இயக்கிக் கொண்டு வருகிறார், நாட் டைரக்ட்லி நரேந்திர மோடி. அப்போது பீகாரில் அந்த தேர்தலை தோர்த்த உடனேயே மத்தியில் இருக்கக்கூடிய குஜராத் லாபி வீக் ஆகிவிடும். இன்றைக்கி பீகாரில் மிகப்பெரிய அளவில் பேக்ஃபுட்டில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி. கட்சியை தாண்டி நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி அரசாங்கத்தில் மிகப்பெரிய அளவில் பேக்ஃபுட்டில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள், அதே நரேந்திர மோடி, அதே அமித்ஷா. சிந்தித்து பாருங்கள், பீகார் கைவிட்டு நழுவி விட்டாலே என்ன நடக்கும் என்று. உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் போத் டுகெதர். லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை யார் வேணாலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், லோகோவை மாற்றாமல், எங்களுடைய வீடியோவுக்கு பின்னாடி மியூசிக் எல்லாம் போடாமல் இதை பகிருங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணி போடுங்க, உங்களுடைய யூடியூப்பில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க. எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. த இன்ஃபர்மேஷன், த மெசேஜ் ஷுட் ரீச் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ். இது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு விஷயம். ரெண்டாவது, எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் யூபிஐ வழி இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய தொழிலை ப்ரமோட் செய்வதற்காகவும் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபைனான்ஷியல் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது, ட்ரக்ஸ் அல்ல போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது. அரசியல் கட்சி இது போன்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் போட மாட்டோம், கேம்ஸ்களை போட மாட்டோம், ட்ரேடிங் போன்ற விஷயங்களை நாங்கள் ப்ரமோட் செய்ய மாட்டோம். இதை தாண்டி வி வெல்கம் எவ்ரிஒன். முக்கியமாக விவசாயிகள், முக்கியமாக சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய நபர்கள், திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.